கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த மாதம் நன்மையின் மாதம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். யாக்கோபுக்கு உன்னதமான அனுபவங்களை கொடுத்தவர் உங்களுக்கும் உன்னதமான அனுபவங்களையும் கொடுப்பார், நன்மைகளையும் கொடுப்பார். ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 148 8வது வசனம். அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. காற்றுக்கு என்ன உயிரா இருக்கிறது? ஆண்டவர் சொல்வதை கேட்பதற்கு. வசனம் சொல்கிறது, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. இந்த உலகத்தில் கர்த்தர் படைத்த சகல சிருஷ்டிகளும் அவர் சொற்படி செய்கிறதா. மழை பெய்ய வேண்டும் என்று அவர் கட்டளையிடும் பொழுது மழை வருகிறது. மூடு பனி உண்டாக வேண்டும் என்று அவர் கட்டளையிட மூடு பனி உண்டாகிறது. பெருங்காற்றுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த பெருங்காற்று அவருடைய சொற்படி செய்கிறது. ஒரு காற்று அவருடைய சொற்படி செய்யும் என்றார், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சொற்படி செய்ய வேண்டுவது எவ்வளவு அவசியம். ஏன், பிசாசுகள் கூட ஆண்டவருக்கு பயந்து நடுங்குகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பயத்தோடு தீர்மானிப்பதே இல்லை. ஆலயங்களில் பாருங்கள், ஆலய வளாகத்திற்குள் வந்தால் பயமில்லாமல் பேசிக்கொண்டும், தேவனை தொழுகிற நேரத்தில் பயமில்லாமல் வேற காரியத்தை செய்கிற மக்களை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் மகா பெரியவர், உன்னதமானவர். உலகத்தில் உள்ள எல்லா இயற்கையும் அவர் சொற்படி செய்கிறதா. நீங்களும் அவருடைய சொற்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சாமுவேல் என்ற பாலகன் தேவ ஆலயத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். சாமுவேலுக்கு ஆண்டவருடைய வார்த்தை புரியவில்லை. ஏலியினிடத்தில் ஓடி என்னை கூப்பிட்டீரே என்று கேட்கிறார். ஏலி முதலாவது அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதற்கு பிறகு சொல்லுகிறார், இன்னும் ஒரு விசை கர்த்தர் உன்னை அழைத்தால் கர்த்தாவை சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு ஆசாரியன் ஒரு பாலகனுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நான் வாலிப பிள்ளைகளுக்கு பேச விரும்புகிறேன். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, இளவயது துடிப்புள்ள வயது. இளவயது பல காரியங்களை சாதிக்க வேண்டும் என்ற வயது. இளவயது எவருக்கும் கட்டுப்பட்டு வாழ முடியாமல் சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற வயது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை அறிந்த நீங்கள் அப்படி வாழக்கூடாது. உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்படியும் வாழலாம் என்று அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக ஆண்டவர் உங்களை அடிமைப்படுத்துகிறவர் அல்ல. நீங்கள் கடைசியாக ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நான் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எப்பொழுதாவது கேட்டதுண்டா? சிந்தித்து பாருங்கள். தினமும் வேதம் வாசிப்பதே ஒரு சிலருக்கு சவாலாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசித்தே எத்தனையோ நாள் ஆகிறது. ஆண்டவருடைய பிள்ளை கிறிஸ்தவ குடும்பத்தில் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற பல வாலிபர்கள் வேதத்தை படிப்பதே இல்லை. ஒரு நாளை துவங்கும் பொழுது வேறு நினைவுகளோடு துவங்குகிறீர்கள். ஏதாவது ஒரு காரியத்தை மொபைலில் பார்த்து துவங்குகிறீர்கள். உங்களுக்கு வேத வசனம் அது கனத்திற்குரியதாக படவில்லை. என் அன்பு வாலிபனே, வாலிப மகளே, இன்றைக்கு என் வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உனக்கு நன்மை உண்டாகும்படி சொல்லுகிறேன். ஒரு காற்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அப்படி என்றால் பிள்ளையாகிய நீ எவ்வளவு கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தர் உன்னிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். நீ கேட்கலாம், என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடங்கள் கருத்தாய் வேதத்தை படியுங்கள். படிக்கும் பொழுது சொல்லுங்கள், அப்பா, எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறீர்? 2வது, அப்பா, எனக்கு என்ன வழிநடத்துதல் கொடுக்கிறீர்? வாக்குத்தத்தமும் தருவார், வழிநடத்தலும் தருவார். 3வது, அப்பா, நான் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? இந்த 3ஐயும் நீ கேட்க வேண்டும். வாக்குத்தத்தம் தருவார் உன்னை தைரியப்படுத்துவதற்கு, வழிநடத்துதலை தருவார் நீ வழிமாறி போய்விடக்கூடாது என்பதற்கு. நான் இளவயதில் வேதத்தை படித்த நாட்களில் சிறு சிறு காரியங்கள் கூட நான் அதை செய்யக்கூடாது என்ற எச்சரிப்பை வேதத்திலிருந்து வாங்கியிருக்கிறேன். இதை நீ செய்யக்கூடாது என்று தெளிவாய் பேசுவார். ஆச்சரியமாக இருக்கும். அது வேறு ஒரு கோணத்தில் எழுதப்பட்ட வசனமாகத்தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கு நான் படிக்கும் பொழுது நீ இதை செய்யக்கூடாது அல்லது இதை செய் என்று அந்த வசனத்தின் மூலம் தெளிவாய் பேசுவார். அற்புதமான இந்த வேத வசனம் உங்களுக்கு வழிநடத்துதலை கொடுப்பதோடு கூட நீங்கள் எதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் உங்களுக்கு கற்றுத்தரும். கற்றுத்தருவது மட்டுமல்ல, கீழ்ப்படிவதற்கு பலனை கொடுக்கும். வாலிபர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், நீங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை, வழிநடத்துதலை, அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை, கீழ்ப்படிய வேண்டிய வசனங்களை
அன்றாடம் கேட்டு ஆண்டவரிடத்தில் வாங்கி கொண்டு வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்கள், வழிநடத்துதலை பின்பற்றுங்கள், அவர் சொல்லுகிற கீழ்ப்படிதலுக்கு கீழ்ப்படியுங்கள். வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, எங்களோடு பேசின இந்த ஜீவ வார்த்தைக்காக நன்றி அப்பா. அவர் சொற்படி செய்கிற பெருங்காற்று எவ்வளவாக அவருக்கு கீழ்ப்படுகிறது என்று வாசித்தோமே. உங்கள் பிள்ளைங்க கூட ஒவ்வொரு நாளும் உங்கள் வேதத்தில் தேடி 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 உங்களுடைய வார்த்தைகளை கண்டுபிடித்து உங்களுடைய வசனத்திற்கு கீழ்ப்படி அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பொக்கிஷமான இந்த வேதத்தை ஆண்டவரே தங்கள் பொக்கிஷமாக உங்களுடைய பிள்ளைகள் மாற்றிக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. குழம்பு இருப்போர்களுக்கு வழி நடத்துதலும், கலங்கி இருப்போர்களுக்கு ஆறுதலும், ஆண்டவரே நீர் நேசிக்கிறவர்களுக்கு எச்சரிப்பும் இந்த வேதத்திலிருந்து வருகிறபடினால் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை கருத்தாய் படித்து சிறியோரும் பெரியோரும் முதியோரும் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய கை கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழி நடத்தும். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, வேதம் அற்புதமான ஒரு புத்தகம், உங்களோடு கூட பேசுகிற புத்தகம். இந்த வேதத்தை படியுங்கள், வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படுங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி ஒரு பைபிள் கால்ஸ் ட்ரைனிங் சென்டர் ஒன்றை நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். உங்களில் அநேகர் அது அஸ்திபாரம் போடப்படுகிற நாளிலே நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்தீர்கள். ஒரு சதுர அடிக்கு என்று சொல்லி நீங்கள் முன்வந்து இந்த ஊழியத்தை தாங்கினீர்கள். அப்படி தாங்கின எல்லாருக்கும் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பணிகள் வேகமாய் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் சில காலம் இதில் சில தடைகள் ஏற்பட்டது. ஆனாலும் கர்த்தர் மீண்டும் அந்த வேலையை துவங்குவதற்கு உதவி செய்திருக்கிறார். உங்களில் ஒரு சிலர் இதற்கு நாங்கள் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தீர்கள். உங்களிடத்தில் அன்போடு கூட கேட்கிறேன். உங்களுக்காக திரையில் காணப்படுகிற த ஜீசஸ் மிஷன் பில்டிங் ஃபண்ட் என்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கர்த்தர் உங்களிடத்தில் என்ன ஏவுகிறாரோ அதை நீங்கள் காணிக்கையாக அனுப்பி கொடுக்கலாம். ஒருவேளை இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும் என்று விரும்பினால் திரையில் காணுகிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய தெளிவான விளக்கங்களை எங்கள் அலுவலகத்தில் இருக்கிற ஊழியர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கரம் கோர்த்து இந்த கட்டுமான பணியை தாங்கும் பொழுது அதை சீக்கிரமாய் முடிப்பதற்கு ஏதுவாயிருக்கும். எங்களுடைய தரிசனத்தில் பெரிய தரிசனம், முழு உலகத்திலுமிருந்து மக்கள் வந்து இந்த ட்ரைனிங் சென்டரிலே கர்த்தருடைய வேதத்தை ஒரு ஷார்ட் டேர்மில் படித்து கடந்து சொல்ல வேண்டும். அதே போல் வட இந்தியாவில் ஊழியத்திற்கு வந்திருக்கிற ஊழியர்களை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் மொழியிலே வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பயிற்றுவிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம். உங்களில் சிலர் வடமொழியில் நீங்கள் புலமை பெற்றிருப்பீர்கள் என்றால், ஒருவேளை ஹிந்தி, குஜராத்தி, மராத்தி போன்ற மொழியும் தமிழும் உங்களுக்கு நன்றாய் தெரியும் என்றால், அல்லது இந்த பிற மொழிகளும் ஆங்கிலமும் உங்களுக்கு நன்றாய் தெரியும், கூடவே வேத அறிவும் நன்றாய் இருக்கும் என்றால், தயவு செய்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவையாயிருக்கிறது. மொழிபெயர்ப்பில்லை. நீங்கள் திரையில் காணும் எண்ணோடு கூட எங்களுக்கு தொடர்பு கொள்வீர்கள் என்றால், இந்த வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பாடங்களை மொழிபெயர்ப்பதில் நீங்கள் எங்களுக்கு பேருதவியாயிருப்பீர்கள். இதை குறித்த தெளிவான விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள திரையில் காணும் எண்ணோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இணைந்து ராஜாவின் பணியை செய்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.